இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்களுடைய மிகப்பெரிய ஆதரவாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். பத்திரிகை துறையை சார்ந்த என்னுடைய சகோதரர்களை இதயம் நிறைவோடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு சென்றிருக்கக்கூடிய மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சுருக்கமாக பேசியிருந்தாலும் அதைவிட உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த படக்குழுவை வாழ்த்தி சென்றிருக்கக்கூடிய தமிழ் சினிமாவை நல்லதொரு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் விக்ரமன், அவர் எனது ஊரை சார்ந்தவர், எனது தெருவிற்கு 2 தெரு தள்ளியவர், அவ்வளவுதான். அதனாலதான் அண்ணா நீங்க எப்படியாவது வரணும், நீங்க வந்து என்னை வந்து வாழ்த்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விக்ரமன் சொன்ன. கண்டிப்பா வந்தாங்க. அதே மாதிரி தனஞ்சயன் சார், உண்மையிலே அவங்க இன்னைக்கு நிறைய வேலைகள் இருந்தது, வந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய தயாரிப்பு நிர்வாகத்தினுடைய ராஜா அவர்கள், அதே போல மன்சூர் அலிகான் அண்ணன், மன்சூர் அலிகான் அண்ணன் வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 10 நாளைக்கு முன்னாடியோ எல்லாம் கண்டிப்பா சொல்லவே இல்லை. அதாவது மன்சூர் அலிகான் அண்ணன் நான் கூப்பிடணும், ஆனா அது என்ன பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் நான் போன்ட்டு தான் சொன்னேன், போன் அண்ணனை எப்படியாவது கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன நீங்களே பேசுங்கண்ணே, ஏன்னா நீங்க 2 நாளைக்கு முன்னாடி சொல்றீங்க, அது நீங்க பேசினா சரியா வரும்னு சொன்ன உடனே நான் தான் மன்சூர் அலிகான் அண்ணனுக்கு போன் பண்ணேன். போன் பண்ணோடனே அது 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்றேன் இல்லையா, அது கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் யோசிப்பேன். ஆனா அண்ணன் யோசிக்கவே இல்லை. முதல் படமா அப்படின்னு கேட்டாரு. ஆமாண்ணே நீங்க வரணுண்ணே, நீங்க வந்தா என் குடும்பத்துல ஒரு ஆள் வந்து என்ன அந்த நிகழ்வுல கலந்து கொண்டா எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குமோ அது எனக்கு கிடைக்கும், நீங்க தயவு செய்து வரணும்னு. கண்டிப்பா வரப்பாரு. அதுக்கப்புறம் அண்ணன் நீங்க கிளம்பிட்டீங்களா, வந்துகிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. கரெக்டா சொன்ன நேரத்துக்கு மன்சூர் அலிகான் அண்ணன் வந்தாங்க. அண்ணன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அதே மாதிரி நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் MS பிரபு சார், இந்த படத்தில் சில நாட்கள் அவங்க வந்து பணி செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஏன்னா இந்த படத்தோடைய கேமராமேன் தில்ராஜ் அவர்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சார் வந்தாங்க. சார் வந்து நான் சொல்லி தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, அவர் ஆல்ரெடி லெஜண்ட். கமல் சாரை வச்சு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு, கேப்டன் அவர்களை வைத்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு, விஜய் சார், சூர்யா சார், சொல்லிக்கிட்டே போகலாம். பெரிய பெரிய இயக்குனர்கள், சேரன் சார், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவருக்கு வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லை, எனக்கு அங்க ஒரு சின்ன சேலஞ்ச் தேவைப்பட்டுச்சு. அதாவது கிடைச்சிச்சு. என்னன்னா, ஒரு மூத்த ஒளிப்பதிவாளர், இவர்கிட்ட நம்ம எப்படி சொல்றது, ஏதாவது இதாயிடுமா, நம்ம தப்பா நினைச்சு வர அந்த துளி கூட நான் கவலைப்படலை. என்னுடைய தைரியம் தான் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அதே மாதிரி அவர்கிட்ட அதாவது எப்படி இருந்ததுன்னா, என்னுடைய சூழ்நிலை, என்னை பார்த்தவங்கலாம் நீங்களா இப்போ அப்டேட்ல என்ன உங்களுக்கு பண்ண முடியுமா, வாய்ப்பு கொடுத்தானே சார் நான் அப்டேட்ல பண்ண முடியுமா, இல்லை என்ன சொல்றது பழசதான் பண்ண போறேன்னா, இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி என்னால் பண்ண முடியுமா சார். நான் மட்டும் இல்லை சார், இங்க இருக்கக்கூடிய சகோதரர் ராஜா அவர்கள் வந்து ரொம்ப அழகா பேசினார். தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னார். சார் இயக்குநர்களுடைய பிரச்சனையா, உதவி இயக்குநர்களுடைய பிரச்சனையா நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதையும் நீங்க சொன்னீங்க சார். உதவி இயக்குநர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, அவர் சொன்னார் இல்லையா, நாளைக்கு வாங்கம்பாங்க, நாளைக்கு போனா அவர் அங்க இருக்க மாட்டாரு, ஊருக்கு போயிருவாரு. சார் 93 இன்னும் சொல்ல போனா சரியா சொல்றேன், இது வரைக்கும் நான் யாரிடையும் உதவி இயக்குநராக பணிபுரியலன்னு சொன்னேன் இல்ல சார். 92ல தாய் மனசு அப்படிங்கக்கூடிய படம் கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் இயக்குனார்கள். அதுதான் எனது முதல் சினிமா. 92ல ஒருத்தர் சினிமா பாதையை நோக்கி பயணப்பட்டு 2026ல வந்து நிக்கிறான்னா அவன் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான், எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பான் சார். தன்னுடைய இளமையை தொலைத்திருக்கான். வேற பணத்தை தொலைச்சா சம்பாதிச்சிடலாம் சார். எனக்கு என்ன தெரியுங்களா கிடைச்சது, இவர் பண்ணுவாரா, இவரால் முடியுமா சார், நீங்க கொடுத்தாதானே சார் தெரியும். நீங்க சமையலுக்கு தேவையான அரிசி மளிகை சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சமைக்க முடியுமான்னு கேளுங்க. சமைக்கலன்னா நீங்க அப்ப சொல்லுங்க. நீங்க வாங்கியே தரல, சமைக்க முடியுமா? 10 பேராச்சா, சரி நான் 10 பேருக்கு சமைப்பேன் சார். 10 பேர்ல இல்லைங்க, 100 பேருக்கு சார். இது எங்களை வந்து வேதனைப்படுத்துது. ஒரே ஒரு சின்னதா சொல்லி நேரம் இல்லை,
எல்லாம் பெரியவங்க இருக்காங்க. என்ன அது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். சினிமாவை முத கண்டுபிடிச்சது யார் சார்? சினிமாவை கண்டுபிடிச்சது, சினிமாவை கண்டுபிடித்தது, மக்களுக்கு திரையிட்டு காமித்தது லூமியர்ஸ் பிரதர்ஸ். 1895 லூமியர்ஸ் பிரதர்ஸ் பாரிஸ்ல திரையிட்டு காட்டுறார் சார். வரலாறுல அதான சார் பதிவாயிருக்கு. அவருக்கு முன்னாடி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1892 ஒருத்தர் காமிச்சிருக்காரு சார். அவர் ஏன் சார் பதிவு பண்ணல? அப்படி பதிவு செய்யப்படாத உதவி இயக்குநர்களாகத்தான் நாங்க இன்னைக்கு நிக்கிறோம். காவேரி கார்னர் டீ கடையிலையும் எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய டீ கடையில நின்று வேதனையோட நிக்கிறோம் சார். ரெனாட் அப்படிங்கக்கூடியவர் 1892 முதல் பதிவு பண்ணிடுறாரு. கடைசியில் என்ன ஆனாரு? அவருக்கான வரவேற்பு கிடைக்கல. அவர் கண்டுபிடிச்ச கருவி அந்த படங்கள் அத்தனையும் ஒரு ஆத்துல சீன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆத்துல போட்டு சூசைட் பண்ணார் சார். இது வரலாறு நான் சொல்றது. என்னை விட அதிகம் படித்த நான் அவர் கவிஞர் சொன்ன மாதிரி, கவிஞர் சொன்னார் ஜேம்ஸ் சார் அவர்கள் எனக்கு வந்து ஒரு ஆசிரியர் மாதிரின்னு. சார் நானும் பங்கு போட்டுக்கிட்டேன். நான் அவருடைய சந்திப்பை நான் சொன்னேன், சார் நீங்க எனக்கு ஆசிரியர் மாதிரி, நான் ஒரு மாணவன், நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் சார், நான் நிறைய படிக்கிறவன் சார், எனக்கு படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஆசை சார் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்களை என்னுடைய ஆசிரியராக நானும் ஏற்றுக்கொண்டேன். உங்களை எப்படி பாடல்கள்ல திருத்தினாரோ அதே மாதிரி என்னுடைய கதைகள்லையும் நிறைய விஷயங்களை எனக்கு சொன்னாங்க ஐயா. மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். சரியா இருக்கிறது எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் சார். சரியா இல்லைன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார். அதனால என்ன லாபம் வந்தாலும் எனக்கு அது அவசியம் இல்லை. இந்த திரைப்படத்தை நம்மளுடைய மரியாதைக்குரிய, அதாவது நான் அண்ணன் தான் சொல்லுவேன், ஜேபி அண்ணனை, முதல்ல உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா துஷிக்கு தான் நான் கதை சொல்லணும், துஷி தான் எனக்கு வேணும். ஏன்னா அப்போதான் ஒரு படம் பார்த்தேன். படம் பார்த்த உடனே நான் என் டீமில் பேசினேன். அந்த படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம். நான் நைட்டு ஒரு படம் பார்த்தேன், அதில் ஒரு பையனை பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்காரு, அவர் நம்ம கதைக்கு சரியாக இருப்பார் நான் நினைக்கிறேன், நீங்கள் நம்பரை வாங்குங்க அப்படி சொன்னோடனே ஜேபி சாரோடைய பையன்னு முதல்ல என்கிட்ட சொல்லலை, என்னுடைய மேனேஜர். சரிங்களா, நம்பரை கொடுத்தாங்க, அசிஸ்டன்ட் விட்டு பேசணும், போய் கதை சொன்னோம். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், கதை ரொம்ப சூப்பராக இருக்கு சார், ஆனால் எதுவாக இருந்தாலும் அப்பா தான் சார் டிசைட் பண்ணுவார்னாரு. அவரும் எங்கள் அப்பா என்னாருன்னு சொல்லலை. சரி, அப்பா டிசைட் பண்ணுவாங்கன்னா அது ஒரு தந்தையை மதிக்கக்கூடிய பண்பு தானே சார் சிறந்த பண்பு. அதுதானே சார் உங்களை ஒவ்வொரு காலத்துக்கும் கடத்திக்கிட்டே போகும். தந்தையை மதிக்கலைன்னா இந்த தரணியில இடம் கிடையாது சார். பொதுவாக சொல்லுவாங்க சார், தாய் சிறந்தது, தாயும் சிறந்தது தான், தந்தையும் சிறந்தது தான் சார். தாய் ஒரு வகையில் உங்களை காப்பாற்ற உங்களை பாதுகாக்க பாடுபட்டு கொண்டிருப்பாள், தந்தை அதற்காக வெளியிலே உழைத்துக் கொண்டிருப்பான். துஷி சார் சொன்னாப்ல, தம்பி அருமை தம்பி துஷி அவர்கள் சொன்னாங்க, அப்பா எனக்கு ஓகே சார், ஆனா அப்பா டிசைட் பண்ணுவாங்க, ஆனால் நான் அப்பாட்ட சொல்லுவேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், அப்பா டிசைட் பண்ணிக்கிட்டு சொன்னோன்னே நான் வந்து கொஞ்சம் குழம்புறேன். அவங்க அப்பா அந்த அளவுக்கு நாலேஜ் பெர்சனா யாருன்னு தெரியல, யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு, ஏன்னா ஒரு எனக்கு உண்மையிலே ஒரு வந்து தம்பி துஷி வந்து ஜேபி சாரோடைய பையங்கிறது எனக்கு தெரியாதுங்க. நான் சும்மா அந்த பேசணுங்கிறதுக்காகலாம் பேசல, அது எனக்கு அவசியமும் இல்லை. உண்மையிலே தெரியாது. ஏன்னா தெரியாதுங்கிறது எனக்கான ஒரு அசிங்கம் தானே. இன்னாருடைய பையன்னு சினிமாவில் இருந்துகிட்டு தெரியலங்கிறது எனக்கு அசிங்கம் தானே. அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் சொல்றாங்க, அவங்க டேடி வந்துட்டாங்க, நீங்க வந்து கதை சொல்லுங்களேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, ஒரு பெரிய மனுஷன், டேடிங்கிறது அப்பாங்கிறது ஒன்று என் வயசுல இருக்கும், இல்லை என்னோட மூத்தவராக இருப்பார். நம்ம பொதுவாகவே மதிக்கக்கூடிய பண்பு தானே நம்மளுடைய பண்பு. தமிழர்களுடைய மிகப்பெரிய பண்பு என்ன? மதித்தல் தானே. நான் அதனால என்ன பண்ணேன்னா, சரி நேரில் போய் நம்ம பார்த்துருவோமே அப்படின்னு போனா, இந்த மெட்ரோசூன், ஐயோ இங்கே ஜேபி சார் வீடு இங்கே தானே இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சார், ஜேபி சாருடைய சன்னு தானே சார். நாங்கள் இதையே முதல்ல சொல்லலை, ஏன்னா சார் வந்துட்டார்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஒரு சின்ன வேலையாக இருந்தேன். சார் மத்தியானம் மீட் பண்ணிக்கலாமான்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஜேபி சார் சொன்னால் நான் உடனே போயிருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சரின்னு சொல்லிட்டு போன உடனே சார் வந்து கதையை ஃபுல்லாகவே கேட்டாங்க. அதெல்லாம் எடுத்தோன்னா ஒத்துக்கல. தம்பி சொன்னாப்புல, நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா? சொல்கிறேன் சார், கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஏன் சொல்கிறேன், முழுமையாக சொல்கிறேன்னு சொன்னேன்னா நல்லா அதையும் நான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஜேபி சார் நடிக்கணுங்கிறதுல நான் இல்லை, அவர் ஒரு தயாரிப்பாளர். இதுல ஏதேனும் ஒரு குறை இருந்தால் சுட்டி காட்டுவார் கண்டிப்பா. இதுல வந்து இப்படி இருக்கு, இது எப்படி நீங்க பண்றேன்னு சொல்றீங்க, ஏன் இந்த கதையில ஒரு விஷயத்தை நீங்க மாத்தக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஏன்னா அவர் ஆர்டிஸ்ட் இல்ல, முதல்ல அவருடைய தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளருக்கு தான் இன்னொரு தயாரிப்பாளருடைய, தம்பி ராஜா சொன்ன மாதிரி அந்த வலியும் வேதனையும் தெரியும். நம்ம நினைச்சுக்கிறோம், இந்த பேசின பல பேர் சொன்னாங்க, சாயந்தரமான காசு எங்களுக்கு வந்துருச்சு, சந்தோஷம் சார், அந்த காசை நானும் தான் சார் வாங்கியிருக்கேன். தயாரிப்பாளர்களுக்கு உண்மையிலே தயாரிப்பாளர் மேடம் மோகன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இங்க யாரையும் அவங்க பட்டினி போடல, எந்த இடத்துலயும் இன்னைக்கு காசு இல்லை, நீங்க நாளைக்கு வாங்குங்கன்னா அவங்க சொல்லவே இல்லை. ஆனா அந்த காசை அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல,
எங்க வாங்கியிருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. 2 ரூபா வட்டிக்கு கிடைக்குமா சார் சினிமாவில்? எங்கேயோ ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல சார். ஸோ அந்த வலியும் வேதனையும் அண்ணன் ஜேபி அவர்களுக்கு தெரியும். அப்ப நம்ம ஃபுல்லா கதையை சொல்லிடுவோம், அவரே மறுத்தா கூட விடக்கூடாது, இது நம்ம கேட்டுச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் முழுமையா சொன்னோன்னே அவர் அடுத்த கேள்வி கேட்ட முதல் கேள்வியே இந்த அழகர் கேரக்டர் யார் பண்றான்னு தான். இந்த கதையை பத்தி எதுவுமே சொல்லலையே அண்ணா. என்னண்ணே ஏதாவது என்ன இல்ல இல்ல இந்த அழகர் கேரக்டர் யாரு அப்படின்னா இன்னும் டிசைட் பண்ணலண்ணே. அப்படியா அண்ணா, உங்களை கூட எனக்கு கூப்பிடலான்னு தான். ஏன் கூப்பிடலன்னா என்ன எனக்கு புரியலையே. இல்லைண்ணே உங்களை ஆல்ரெடி நீங்கள் உங்களை நான் மனசில் நினச்சிருந்தேன். சரி அது எப்படி சொல்கிறது, என்ன உங்கள் பேமெண்ட் என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. நான் பாட்டுக்கு பட்ஜெட்டை இழுத்து விட்டு ப்ரொடியூசரை போய் மாட்டி விட்டு போயிடக்கூடாதுண்ணே, ஏன்னா இதில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்கண்ணே அப்படின்னோன்னா ஒரே ஒரு வார்த்தை, தயாரிப்பாளர்களுக்கான, அதாவது அவர் தயாரிப்பாளருங்கிறதுனால சொல்கிறேன், தயாரிப்பாளர்களுக்கான ஒரு நடிகராகவும் அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. சம்பளம்லாம் ஒரு விஷயமே இல்லை, எனக்கு கதை பிடிச்சிருக்கு, இதில் நானே பண்ணுறேன்னாங்க. எனக்கு அதை விட என்னங்க வேணும்? அதுக்கப்புறம் இங்கே ஐயா கிட்ட வந்தேன். உண்மையிலே எல்லாருமே இங்கே வந்தது சுப்பிரமணியபுரம் படத்தில் வரக்கூடிய அந்த கண்கள் இரண்டால் அந்த சாங்கை எல்லாருமே பேசணும். நான் இதைத்தான் சொன்னேன். போன உடனே ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து நான் ஒரு மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் இசையமைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்ன மேலே இங்கேயும் என் ஐயா பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் இப்போல்லாம் படம் பண்ணுறது இல்லைங்க, யாருங்க சொல்கிற மாதிரி எடுக்கிறா, இது நான் சொல்கிறது எல்லாமே உண்மையில சொல்கிற, கூட்டி குறைச்சி பத்திரிகைக்கெலாம் கூட்டி குறைச்சி சொல்கிற அளவுக்கு இப்போ மன்சூர் அண்ணன் மாதிரி நான் ஒரு அடையாளமான ஆளாக இருந்தால் கூட்டி குறைச்சி சொல்லலாம், அது வந்து ஒரு கண்டென்ட்டாக கூட மாறும். இங்கே நான் மன்சூர் அண்ணன் அளவுக்கான ஒரு ஆள் கிடையாது. மிக சாதாரண ஒரு அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி ஒரு எளிய தாயின் மகன், எளிய மகன். சரிங்களா? அண்ணன் ஐயா சொன்னாங்க, நான்லாம் பண்ணுறது இல்லைங்க, சொல்கிறபடி யாருங்க கதையை எடுக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சொல்கிறது ஒன்றா இருக்கும், எழுதுறது ஒன்றா இருக்கும், எடுக்கிறது ஒன்றா இருக்கும்னாரு. அடுத்தது எப்படி என்னுடைய இசையை விரும்பினீங்கன்னாரு. நான் சொன்னேன் ஐயா கிட்ட, ஐயா எனக்கு காதலில் பெருசாக விருப்பம் கிடையாது, எனக்கு காதல்னு தெரியாது, ஆனால் உங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கண்கள் இரண்டால் பாட்டு வந்து நான் ஓப்பனாக சொன்ன, மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ராஜா சாரினுடைய ரசிகன். இங்கே இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் ராஜா சாருடைய ரசிகர்களாக தான் இருப்பாங்க. நான் ராஜா சாருடைய ரசிகன். ஆனால் சில பாட்டுகள் நம்ம வச்சிருப்போம் முடியாது, அதை தாண்டி சில இசையமைப்பாளர்களுடைய பாடல், அந்த வகையில் உங்களுடைய பாடலும் சில பாடல்கள் என்னுடைய அந்த லைப்ரரியில் நான் வச்சிருக்கேன், அதை கேட்டுக்கிட்டு தான் ஏன் இருப்பேன், அதனால நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சரி கதையை சொல்லுங்க, நல்லா இருந்தால் பண்ணுவேன், இல்லைன்னா கோச்சிக்க கூடாதுன்னு. கோவிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லையா, ஐயா கிட்ட சொன்னேன். இதே மாதிரி எழுதிருக்கீங்களா? நாங்கள் எழுதியிருக்கேங்க ஐயா, எனக்கு கதையை கொடுக்க முடியுமா? கொடுக்குறேன் ஐயா. கொடுத்தேன். ஒரு 2 நாளோ 3 நாளோ நினைக்கிறேன், இம்மிடியேட்டாக என்னை கூப்பிட்டாங்க. என்ன சொல்ல போறாரோ தெரியலையே, நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்களா இல்லையா என்னன்னே தெரியலையா. சரி எப்படி இருந்தாலும் சந்திச்சு தானே ஆகணும், நேராக கிளம்பி போனேன். என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே எழுதியிருக்கிறீங்க, உண்மையிலே ரொம்ப நான் உங்களை பாராட்டுறேன், ஆனால் அதே மாதிரி எடுத்துருவீங்களான்னு கேட்டாங்க. முயற்சி எடுத்துருவன்ற அந்த ஆணவத்தில் சொல்லலை, முயற்சி பண்ணுறேன்யா, கண்டிப்பாக நான் எடுத்துருவேன், நான் என்ன நம்புகிறேன். நான் இங்கே உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த படத்தை தயாரிப்பாளர் அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள், ஆனால் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய அப்படி பிளாக் பஸ்டர், அதெல்லாம் நான் ஆசைப்படலைங்க. தயாரிப்பாளர் போட்ட காசு வந்தா போதும்னு நான் ஆசைப்படுறேன். அதை தாண்டி ஒண்ணு பெருசா வந்து அது இறைவன் கொடுப்பான் அவங்களுக்கு. அவங்க இதுல உண்மையா உழைச்சிருக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள், சரிங்களா? அதுக்கான பலனை இறைவன் கண்டிப்பா கொடுப்பான். ஆனா நான் ஆசைப்பட்டது இந்த படத்தை, அதாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல நானும் உதவி எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போவாருன்னு சொன்ன மாதிரி நானும் வீட்டுல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லி கிளம்பி வந்துடுறது. அப்போ என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போச்சு. இந்த வயசுல இன்னும் சொல்ல போனா என்னுடைய வயசுல பல இயக்குனர்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க. நான் அந்த ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயசுல முதல் படத்தை பண்ணியிருக்கேன். சோ எனக்கு இங்க ஒரு நிறைவு என்ன தெரியுங்களா, சாகுற வரைக்கும் நான் படத்தை இயக்கிக்கிட்டு இருப்பேன். அது என்னுடைய ஆயுள் இன்னும் 10 ஆண்டோ 20 ஆண்டோ 30 100 அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு எண்டு கார்டே கிடையாது. ஏன்னா என்னுடைய கேரியர் இப்போதானங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னுடைய வயசை சொல்றதுல எனக்கு ஒண்ணு இல்லைங்க. நான் என்ன இனிமே என்ன யாரையும் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ண போறேன்? 54 வயசுங்க. இந்த 54 வயசுல ஒரு முதல் படம், ஒரு 22 வயசுல ஒரு முதல் படத்தை ஒரு இளைஞன் பண்ணினால் எவ்வளவு ஆனந்தப்படுவானோ, எவ்வளவு தன்னம்பிக்கை கொள்வானோ, அதோட பல மடங்கு நான் நினைக்கிறேன். சில உதவி இயக்குனர்கள் உங்களுக்கு நான் சொல்றேன், வயசுலாம் ஒண்ணுமே இல்லைங்க. நமக்கான தேடுதல் நாம கொஞ்சம் தீவிரப்படுத்தணும். நமக்கான முயற்சியை கைவிட்டக்கூடாது. நம்மளை சுற்றி பகைகள் வரும், நம்மை சுற்றி நிறைய நெருடல்கள் வரும், சங்கடங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும்.
அதுக்கு எதுக்குமே நாம் ஆட்படக்கூடாது. நம்மளுடைய இலக்கு என்ன? இயக்குனராகுவது. அதை நோக்கி போனா நிச்சயம் சினிமா உங்களை கைப்பிடிக்கும். சினிமா யாரையுமே ஏமாத்தினது இல்லைங்க. இப்ப நான் சொல்றேங்க, இந்த 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 சினிமா எல்லாரும் கலை தாய்மாங்க. நான் வந்து என்னுடைய காதலியா பாக்குறேன். இவ்வளவு நாளா நான் ஒருதலை காதலா காதலிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த கலைத்தாய. ஆனா ஒரு கட்டத்துல இவ்வளவு விரட்டி விரட்டி நம்ம அடிச்சா கூட அவன் நம்மளை விடமாட்டேங்கிறானே அப்படின்னு இப்போ அந்த கலைப்பெண் என்னுடைய கைவிரல் பிடிக்க ஆரம்பித்து விட்டாள். இனி கரம் பற்றி என்னோடு கடைசி வரை நடப்பாள். இந்த படத்தை இன்னைக்கு எல்லாருமே திரையரங்களை பாருங்க. பத்திரிகைகள் முதல் படம் எனக்கு, நீங்க பெரிய பத்திரிகை காட்சி ஊடகம் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆதரவாயிருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன், உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அண்ணன் ஜேபி, இந்த படத்தில் சில நாட்கள் வந்து ஒளிப்பதிவு பண்ண அண்ணன் MS பிரபு, இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், இந்த நிகழ்ச்சியின் நாயகன் என்னுடைய மரியாதைக்குரிய ஐயா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள், இந்த படத்தினுடைய கதாநாயகன் துஷி, கதாநாயகி ஜனனி, எங்களுடைய கவிஞர். நான் உண்மையிலே அவரை வந்து கவிஞர் தான் கூப்பிடுவேன். கவிஞர் தாங்க கூப்பிடணும். நீங்க கவிதை எழுதினாலும் பாடல்களும் கவிதை தானே, நீங்க திரைக்கு பயன்படுத்தலாம். சில பேருக்கு அது காதல் கவிதையாக மாறும், அதனால அது கவிதை தான். அதனால நான் உங்களை கவிஞர் அப்படின்னு தான் அழைப்பேன். அடுத்தது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மன்சூர் அலிகான் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். செந்திக்குமாரி சகோதரி நல்ல ஒரு அற்புதமான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்க என்ன டைம் கொடுத்தாங்களோ அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக பண்ணாங்க. தோழர், நான் அவங்களை எப்போவுமே தோழர்னு தான் அழைப்பேன், ஏன்னா அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர். தோழர் வினோதினி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அற்புதமான ஒரு பங்களிப்பை இந்த திரைப்படத்தில் கொடுத்தார்கள். அதே போல சத்யா, இங்கிருந்து பேசிவிட்டு சென்றக்கூடிய அருவி மதன், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ஜெய்சீலன், எடிட்டர் பாஸ்கர், இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக இருந்த உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் இன்று வர முடியாமல் போன என்னுடைய நண்பர் தில்ராஜ், இந்த ஃபேமிலியில 3 பசங்கன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கோகுல், நிகில், சஞ்சய், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனர் வாசன், எங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறி எங்களை பசி இல்லாமல் பார்த்து கொண்ட ப்ரொடக்ஷன் மோகன், அதே மாதிரி மேக்கப் மேன் ராஜா, லைட் ஆபீசர்ஸ், எங்களுக்கு அவுட்டோர் யூனிட் கொடுத்து மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருந்த கண்ணன், இன்னும் எத்தனை பேர் விடுபட்டு இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி எங்களுடைய ஆடியோ ரைட்ஸ் வாங்கி இன்னைக்கு வந்து மிக அற்புதமாக தன்னுடைய அந்த சேனலில் ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய ட்ரெண்ட் மியூசிக்கினுடைய MD ராஜா ராமமூர்த்தி சார் அவங்களுக்கும் ஜிதேஷ் கிருஷ்ணா அவங்களுக்கும் எங்களுடைய ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட் சார்பாக மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய மோகனா மேடம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் இதாயிருச்சு. மேடம், எல்லோராலையும் பணம் இருக்கக்கூடிய அத்தனை பேராலையும் ஒரு படத்தை எடுக்க முடியாது. படத்தை எடுக்கக்கூடிய அத்தனை பேரும் நஷ்டம் அடைந்து விடுகிறார்கள், அதுவும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? சினிமாவை ஒரு தொழிலாக பார்க்க வேண்டும். சினிமாவை ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடமாக பார்த்த பல பேர் பல சாம்ராஜ்யம் சரிந்திருக்கின்றது. இது நீங்க வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய இடமா நீங்க பார்க்கல. இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சக தோழர்களும் இது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு இடம், ஜாலியா கூத்தடிப்போம் நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கல. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கான வெற்றியை தரும். இதை நான் நெஞ்ச நிமிர்த்தி சொல்கிறேன். அப்படி சரியா இருந்தால் வருங்கிறத ராஜா அவர்களே ஒற்றுக்கொள்வார் இல்லையா? நாம இங்க சில பேர் ஏன் தெரியுமா இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் சில இயக்குநர்களுக்கு படம் கொடுக்க பயப்படுறாங்கன்னா, சொல்ற பட்ஜெட் ஒண்ணு, எடுத்து முடிக்கிற ஒரு பட்ஜெட் ஒண்ணு, அதுக்கப்புறம் சார் சிஜி சார் அது இதுன்னு ஒரு பட்ஜெட் கொண்டு வரும்போது அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், இது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும்போது அந்த தயாரிப்பாளர் போட்ட காசும் வராது, மேற்கொண்டு போட்டு ஆகணும், படமும் வராது. ஆனால் இங்கு சரியான இயக்குநர்களும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், நாளையும் வருவார்கள் சகோதரர் ராஜா அவர்களே. அதே போல தம்பி வெங்கடேஷ் நம்மளுடைய இந்த படத்துல ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல விடுபட்டு விட்டது, மன்னிக்க வேண்டும். அதே மாதிரி நமக்கு சவுண்ட் டிசைன், சவுண்ட் இன்ஜினியர் ரசீத் தம்பி
அப்படியா, ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுல சில பேருடைய பெயரை நான் விடுபட்டிருக்கலாம், நேரமும் குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் சூழ்நிலையும் சிந்தனைகளும் வெவ்வேறு இடையில் இருப்பதால் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு யாருடைய பெயரால் விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய உதவியாளர்கள், அதே போல என்னுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ரஞ்சித், அதே மாதிரி என்னுடைய பிஆர்ஓ புவன் ரொம்ப அற்புதமானவர். அவர் வந்து எப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த பிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும், தினகரன் மீரான் என்னுடைய மச்சான், என்னுடைய தாய் மாமா பையன், அவருக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிஆர்ஓ எனக்கு கிடைச்சவர் தம்பி புவன். இந்த படத்தை நான் நம்புறேன், அவரை சரியான ஒரு விளம்பரத்தை கொண்டு போய் நிறுத்துவார். இந்த படம் போலித்தனமான விளம்பரத்துக்கு இந்த படம் அவசியம் இல்லை. குடும்பத்தோடு பாருங்க. இது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாகத்தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். காரணம், எனக்கு பேரன் இருக்கக்கூடிய வயசை நான் வந்து விட்டதால் என்னுடைய பேரனோட, என்னுடைய பேத்தியோட, என்னுடைய பிள்ளை, மருமகன், மருமகள் அத்தனை பேரோடும் உட்கார்ந்து பார்ப்பது சங்கடம் இல்லாமல் நான் பார்க்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவன். அப்படி நீங்க சங்கடம் இல்லாம எல்லாருமே பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் இதுல இருக்கா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஜென்சி கிட்டுங்கிறத நம்ம வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல கலந்து கொண்ட அத்தனை ஊடக மீடியா, மற்ற இங்க இருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.